நன்றிங்க ஐயா. இருக்கட்டுமா, நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டீங்க. நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்ல உண்மையிலேயே ஒரு துஷ்ட சக்தி இருக்குது. ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அந்த தப்புக்கு விடை தேடித்தான் அது வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த தப்புக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா வீட்டை விட்டு போகவே போகாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் என்னால எதுவுமே பண்ண முடியும். நான் வரேம்மா. மலர், என்ன நடக்குதுங்க? சொல்றேன் அர்ஜுன். கோவிலிருந்து சாமியாரை பார்க்க போனப்போ என்னன்னு கேட்டதுக்கு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா சொல்லல. இப்ப கேட்டாலும் சொல்றேன்னு சொல்ற. இப்பயாவது சொல்லுவியா மாட்டியா? உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் அர்ஜுன்? எனக்கு நிக்கிதாவோட கொலையில சிவாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன மலர் சொல்ற? அவன் கொசுவியா அடிப்பானு தெரியல. இதுல கொலையா? நான் அவன் கொலை பண்ணான்னு சொல்லல அர்ஜுன். அந்த கொலை சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். சரி, எதை வச்சு நீ அவன் மேல அப்படி ஒரு சந்தேகப்படுற? கொஞ்ச நாளா ராத்திரியில அவன் பேய் ஆவின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்ல, அதை வச்சுதான் சொல்றேன். ஏய், அதான் நான் சொல்றேன்ல, அவன் ஓவரா ஹாரர் படம் பாக்குறதுனால வர பிரச்சனைன்னு. அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் பேய் ஆவின்னு சொல்லி ஓடுறது எல்லாமே நிக்கிதாவோட ஆவியதான். ஆவியாவது காவியாவது அது அவனோட மன பிரம்ம. அப்படியே வச்சுப்போம். ஆனா ஏதோ ஒரு ஆவின்னு சொல்லாம அது அவன் எதுக்காக நிக்கிதாவோட ஆவின்னு சொல்லணும்? அது தெரியல.